அன்புள்ள தோழர்களே, இன்னைக்கு நம்ம தென்கட்சி சுவாமிநாதன் ஐயா மாதிரி கதை சொல்லலாம்னு இருக்கோம். அவரு கதை சொல்லுவாரு. அவர் அளவுக்கு நமக்கு கதை சொல்ல தெரியாது. அதனால நம்ம சமைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். அப்போ என்ன சமைக்கலாம் அப்படின்னா, உலகத்துல 7 பேரு ஒரே மாதிரி சமைப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சாரி, ஒரே மாதிரி இருப்பாங்க. சமைக்கிறது யாரு வேணாலும் ஒரே மாதிரி சமைக்கலாம். உதாரணத்துக்கு கோயில்பட்டினா கடலை மிட்டாய்ன்னு சொல்லுவாங்க. கோயில்பட்டியில மட்டுமா இப்ப அப்படி பண்ண முடியும்? கோயம்புத்தூர்லயும் அப்படி பண்ண முடியும். திருநெல்வேலி அல்வாவை கோயம்புத்தூர்லயும் அதே மாதிரி கிண்டி கொடுக்கறக்கு ஆள் வந்துட்டாங்க. அதே மாதிரி தான் நம்ம வைகோ. இவர் யாரு இவர் யாருன்னு நமக்கு தெரியாது. இப்ப இவரை வைகோன்னு சொன்னீங்கன்னா இவரை நீங்க யாருன்னு சொல்லுவீங்கன்னு நீங்க தான் சொல்லணும். உதாரணத்துக்கு இதுதான் கோயில்பட்டி கடலை மிட்டாய்ன்னு வச்சுக்கோங்களேன். இத கோயம்புத்தூர் கடலை மிட்டாய்ன்னு வச்சுக்கலாம். ஆனா ரெண்டுமே பாக்குறதுக்கு ஒரே மாதிரி கடலை மிட்டாய் மாதிரி தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி நான் சொல்லணும்னு நினைச்ச விஷயத்த சொல்ல மறந்துட்டேன், சொல்லிடுறேன். எங்களுக்கு பேமெண்ட் அனுப்பிட்டு இருக்கிற அத்தனை தோழர்களுக்கும் நன்றி. இனி அனுப்ப போற தோழர்களுக்கும் நன்றி. மாதம் 100 ரூபாய் மாதம் தொடர்ந்து அனுப்புங்க. அப்பதான் எங்களுக்கு அடுத்தடுத்த விஷயம் என்ன அப்படிங்கறத நம்ம சேனலுக்காக பண்ண முடியும். எடிட்டர் பெண்கள், அப்புறம் பேசுறதுக்கு பெண்கள் யார் ரெடியா இருந்தாலும் தயவு செய்து இந்த நம்பருக்கு கால் பண்ணி இங்க வாங்க, நம்ம இணைஞ்சு பேசுவோம். அப்புறம் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு எல்லாம் அவசியம் இல்லைங்க. லைட்டா ஐடியாலஜி இருந்தாலே போதும். என்ன மாதிரி ஆரம்பத்துல இருந்து அப்படியே டெவலப் ஆயிக்கலாம். பேசணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்தா மட்டும் போதும். வாங்க சமைச்சு தள்ளிடுவோம். சரிங்க, இப்ப இதுக்கு பேர் என்ன அப்படின்னும் இதுக்கு பேர் என்ன அப்படின்னும் நீங்க தான் சொல்லணும். கோயில்பட்டி கடலை மிட்டாயும் கோயம்புத்தூர் கடலை மிட்டாயும் ஒரே மாதிரி இருந்தாலும், டேஸ்டும் ஒரே மாதிரி இருந்தாலும் நீங்க தான் சொல்லணும் எது ஒரிஜினல் அப்படின்னு. இப்ப பாருங்க, இது வைகோ. இவர் ஒண்ணு பேசுறாரு. சார் பேசுங்க சார். ஆமா, 2 எம்எல்ஏக்களும் அவர்கள் ராஜினாமா செய்தால் இடைத்தேர்தல் வரும். அப்படி ஒரு இடைத்தேர்தல் வந்தால் நானே உங்களுக்கு ஆதரவா பிரச்சாரம் செய்வேன் அவர் சொன்னார். இப்ப இவரு எவ்வளவு அழகா பேசியிருக்காருன்னு நீங்க பாத்தீங்கல்ல. இவர் ஒன்னும் ஆறாரோ ஆறிராரோ அப்படின்னு பாக்கியராஜோட படத்துல நடிச்ச ஆள் கிடையாது. இவரு புத்தி சுவாதீனத்துடனும் சுய புத்தியோடையும் ஒவ்வொரு வார்த்தையும் எல்லாம் தெரிஞ்சு அறிஞ்சு புரிஞ்சு, அதுவும் மிக சிறந்த பார்லிமெண்டேரியன் அப்படின்னு பேரு வாங்கின சிங்கம். ஒருவேளை இவருக்கு வயசாயிருச்சுங்க, இவருக்கு ஞாபக மறதி இருக்குங்கிறதையே அவர் மறந்துட்டாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இவர் பேசுறத கேட்டுக்கங்க. அவர் சொன்னார் 2 பேரும் ராஜினாமா பண்ண சொல்லும் போது முதலமைச்சர்கிட்ட நான் தான் சொன்னேன், 2 பேரும் ராஜினாமா செய்ய சொல்றேன், அது ஜெயிக்கணும், நீங்க அதுல பிரச்சாரத்துக்கு வந்து செஞ்சா நல்லா இருக்கும்னு சொல்லி நான் தான் சொன்னேன். அவரு சரி அந்த நேரம் வரும்போது அதை பற்றி யோசிப்போம்னு சொன்னார். அதாவது கோவில்பட்டி கடலை மிட்டாய் பேசுறத கேட்டுட்டீங்க. இப்போ கோயம்புத்தூர் கடலை மிட்டாய் பேசுறத கேட்டுருங்க. இப்போ கோயம்புத்தூர் கடலை மிட்டாய் கோவில்பட்டி கடலை மிட்டாய் மாதிரியே இருந்தாலும் பேசின விஷயம் கொஞ்சம் மாறி போயிருச்சுங்க. இப்போ பின்னாடி இருக்கிற பேக்ட்ராப் இருக்குல்லங்க, அது மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். எது கோவில்பட்டி எது கோயம்புத்தூர்னு நம்மளால கண்டே பிடிக்க முடியாது. இப்போ ஐயா பேசுனதும் கேட்டுட்டீங்க. இவருக்கு ஞாபக மறதி அப்படின்னு நம்ம சொல்லலாமா, இல்ல இவருக்கு ஞாபக மறதி அப்படின்னு சொல்லலாமா, இல்ல இவங்க 2 பேரும் காது தவறி பேசினது உங்களுக்கு வாய் ஒளறி கேட்டுச்சுன்னு வச்சுக்கலாமா? ஏன்னா நமக்கு இப்போ அப்படித்தான் தோணுது. ஏன்னா ஐயா ஒண்ணு பேசுறாரு, அந்த ஐயாவே இல்லைன்னு இப்ப பேசுறாரு. தட் மீன்ஸ் கோயில்பட்டி கடலை மிட்டாய் மாதிரியே இருந்தாலும், கோயம்புத்தூர் கடலை மிட்டாய் மாதிரியே இருந்தாலும், எது ஒரிஜினல் எது போலின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? முன்ன ஒரு காலத்துல முருங்கை மழை தோட்டத்துல தந்திரம் மிகுந்த நரி வாழ்ந்து வந்துச்சான். அது காடு விட்டு நாடு தேடி ஓடி வந்துச்சான். அதாவது திமுகல இருந்து மதிமுகக்கு போய் மதிமுகல இருந்து மறுபடியும் திமுகக்கு வந்து இப்ப திமுகல இருந்து வேற எங்கேயோ தாவி போயிருக்கு. அப்படி தாவி போன குள்ள நரி கால் தடக்கி விழுந்ததடி நீல நிறம் சாயம் கொண்ட தொட்டி ஒன்னிலே. நரி கலர் மாறி போச்சு, பின்பு காடு தேடி போச்சு. காட்டில் உள்ள நரிகள் எல்லாம் நரியை பார்த்து பயந்தன. 2 நரி ராஜினாமா பண்ணிட்டு இங்க வா, நரியும் கொஞ்சம் குறைத்தது. எதிரே இருக்கும் நரிகள் கொஞ்சம் யோசித்தது. அப்போன்னு பார்த்து இடி மழை, சோன மழை. அந்த மழைய பார்த்ததும் இந்த கோயில்பட்டி கடலை மிட்டாய் நரிக்கு
ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. நரியும் வெளியில் வந்தது, மழையில் கொஞ்சம் நனைந்தது. மழையில நனைஞ்சா என்ன ஆகும்? சாயம் வெளுத்து போகும், சாயம் போயிடும். நீல சாயம் வெளுத்து போச்சு, டும் 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 டும். ராஜா வேஷம் களைஞ்சு போச்சு, டும் 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 டும். நரியோட ராஜா வேஷம் என்னாச்சு? கோயம்புத்தூர் கடலை மிட்டாய் தானே தெரிஞ்சிருச்சு. ஓ சாரிங்க, நான் தென்கட்சி கோ சுவாமிநாதன் ஐயா மாதிரி தானே பேசணும். பாட்டு வந்ததும் நான் அந்த பக்கம் போயிட்டேன். இப்படித்தாங்க உலகத்துல ஒரே மாதிரி 7 முட்டாய் இருக்கும், சாரி 7 ஆட்கள் இருப்பாங்க. அதுல ஒண்ணுதான் அந்த கோயில்பட்டி. இன்னொன்னு கோயில்பட்டி மாதிரியே இருக்கிற கோயம்புத்தூரையும் வச்சுக்கலாம். இப்ப கோயில்பட்டி கடலை மிட்டாய் சொன்னதை நீங்க கேட்டீங்கல்ல, ராஜினாமா பண்ணுங்க, நான் இருக்கிறேன், நான் வரேன் அப்படின்னு இவரு காது தவறையும் சொல்லல, வாயோலரையும் நமக்கு கேட்கல. இப்ப கோயம்புத்தூர் கடலை மிட்டாய் என்ன சொல்றாரு? உலகத்துல ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்கல்ல, அதுல ஒருத்தர் இவரு, இன்னொருத்தர் இவரு. இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இவரு தாங்க ஐயம்பேட்டை அறிவுடை நம்பி கலிங்கத்து பெருமாள் சந்திரன். அப்ப இவர் யாருன்னு கேக்குறீங்களா? அதேதான் ஐயம்பேட்டை அறிவுடை நம்பி கலிங்கத்து பெருமாள் இந்திரன். இப்ப இவருக்கும் மீசை இருக்கு, இவருக்கும் மீசை இருக்கு, ஆனா கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது தில்லு முள்ளு ரீல்ஸ் கிடையாதுங்க, இது முள்ளு தில்லு ரியல்ஸ். அதனால ஒரே நாள்ல மீசை வச்சு எடுக்கலாம் முடியாது. அதனாலதான் ராஜினாமா பண்றேன்னு இவர்கிட்டதான் விஜய் சொன்னாரு. ஆனா இவரு விஜய் கிட்ட இவர் தான் கேட்டிருக்காரு, நாங்க கண்டிப்பா ராஜினாமா பண்ணிருவோங்க, அப்படி நாங்க ராஜினாமா பண்ணோம்னா நீங்க வருவீங்களா? திருப்பி அவங்கள நான் எலெக்ஷன்ல நிக்க வைப்பேன், விசில் சின்னத்திலேயே நிக்க வைப்பேன், அப்ப நீங்க விசில் ஊதுவீங்களா அப்படின்னு நான் தான் கேட்டேன். அதுக்கு கூட அந்த தம்பி, புனிதமான தம்பி, அந்த தூய சக்தி, ஐயோ வேண்டாம் 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 வேணாம் அப்படின்னு எல்லாம் அவர் சொல்லல. நீங்க தீப்பெட்டி சின்னத்திலேயே நில்லுங்க அப்படின்னு கூட அவர் சொல்லல. நான் உங்களுக்கு வேண்டி வாக்கு கேட்பேன் அப்படின்னு எல்லாம் அவர் சொல்லல. அவரு எந்த உறுதியும் எங்க கிட்ட சொல்லல. நான் தான் வெக்கம், மானம், சூடு, சொரண, எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாம் தாண்டி தம்பியோட கால்ல சாஷ்டாங்கமா விழுந்து கேட்டேன். தமிழகத்தை காக்க வந்த தம்பியே, கலிங்கத்து பரணி அசோகனே, 40 நாள்ல ஊழல ஒழிச்ச தூய சக்தியே, நீ வாழ்ந்தா போதும், நான் வாழ்ந்த மாதிரி. என் கட்சிக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு, ஒரு பாதை இருக்கு. அதை ஈரோட்டு தந்தை பெரியார் வகுத்து தந்த பாதை அல்ல, காஞ்சி மாநகரில் பிறந்த அண்ணா வகுத்து தந்த பாதை அல்ல, நாஞ்சலில் பிறந்த என் தம்பி சம்பத் அமைத்து கொடுத்த பாதை. என் தம்பி நாஞ்சல் சம்பத் எவ்வழி செல்கிறானோ அந்த வழியவே ஃபாலோ பண்ணிட்டு போறதுதான் இந்த கலிங்கத்து கடலமிட்டது, இந்த கலிங்கத்து வைகோவின் கடமை. கட்சி தலைவன் வழியில் தொண்டர்கள் செல்லலாம். கட்சி தலைவர் ஆரம்பிக்கிற அந்த கொள்கையின்படி தொண்டர்கள் எல்லாரும் செல்லலாம். கட்சியில் இருக்கும் ஒரு முக்கிய நிர்வாகி எந்த கட்சிக்கெல்லாம் போறாரோ, அந்த நிர்வாகி எந்த கட்சிக்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் போய் தலைமை தோழமை வச்சுக்கிறது தான் அந்த நிர்வாகி மூஞ்சில கரிய பூசறதா நம்ம எடுத்துக்கிறோம். வைகோவின் எதிரி யாருன்னு கேட்டீங்கன்னா நாஞ்சில் சம்பத் மட்டும்தாங்க. நாஞ்சில் சம்பத்து எந்த கட்சியில எல்லாம் போய் பேச போறாரோ அந்த கட்சியில எல்லாம் போய் கூட்டணி வைக்கிறது தான் கடந்த கால வரலாறுங்க. யாருக்கு? கோயில்பட்டி கடலை மிட்டாயான வைகோவுக்கு. அப்படி போய் கூட்டணி வச்சதுக்கு அப்புறம் இந்த கோயில்பட்டி கடலை மிட்டாய் எப்படி பேசும்னா கோயம்புத்தூர் கடலை மிட்டாய் மாதிரி தான் பேசும். ஊழல் ராணி ஜெயலலிதா அப்படின்னு பேசுவாங்க. நாஞ்சில் சம்பத்து போய் அம்மான்னு சொல்லுவாரு. பின்னாடியே வைகோ போய் என் தாய் கூட என்ன 9 மாதம் தான் கருவறையில் வைத்தார், நீதான் என்னை 19 மாதம் சிறையணையில் வைத்தாய். அப்புறம் அங்க இருந்து என்ன பண்ணுவாரு சம்பத்து? திமுகக்கு வருவாரு. அப்புறம் வைகோ என்ன பண்ணுவாரு? கலைஞரை கண்டபடி பேசுவார். அப்புறம் வைகோ என்ன பண்ணுவாரு? சம்பத்துக்கு போட்டியா அவரே திமுகல சேர்ந்துட்டு என் தாய் கழகத்துடன் என்னை இணைத்து கொண்ட மகிழ்ச்சி இருக்கிறது, நான் என் தாயுடன் திரும்ப சேர்ந்து விட்டேன். மறுபடியும் சம்பத்துக்கு அங்க இருக்க பிடிக்காம நேரா வெற்றி கழகத்துக்கு போயிடுவாரு. இப்ப என்ன பண்ணாரு வைகோ? திரும்பி வெற்றி கழகத்துக்கு போயிட்டாரு. போய் அங்கேயும் சம்பத்தை காலி பண்ணிட்டாரு. வைகோவினுடைய அதிகபட்ச டார்கெட்டே நாஞ்சில் சம்பத்தை காலி செய்வதுதான். இவரு கோயில்பட்டி கடலை மிட்டாயாக இருந்தாலும் கோயம்புத்தூர் கடலை மிட்டாயாக இருந்தாலும் இவரோட லட்சியம் என்பது நாஞ்சில் சம்பத்தை காலி செய்யறதுதான். இதுதான் லட்சியம் அப்படின்னா இதுக்கு எதுக்குங்க கட்சி? பேசாம நாஞ்சில் சம்பத்தையே கட்சி தலைவராக்கிட்டு
நீங்களும் அவர் கூடயே சேர்த்து போக வேண்டியதானே. இப்படியாக கதை சொல்லலாம் அப்படின்னு நினைச்சு நான் ஒரு ஐடியா பண்ணேன். சரி, நம்ம நினைக்கிறதெல்லாம் எங்க நடக்குது, ஆனா நம்ம நினைச்சதெல்லாம் பேசணும் அப்படின்னா உங்களோட உதவி எங்களுக்கு கண்டிப்பா தேவை. இது வரைக்கும் உதவுன எல்லா தோழர்களுக்கும் நன்றி. இனி உதவ போற தோழர்களுக்கும் நன்றி. சடங்கு நிறுத்தாம பேசிக்கிட்டே இருப்போம், பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.